இதே கரூரில் ஒருத்தவங்க வந்து விஜய் அனுப்பிய காசை வந்து நான் திருப்பி அனுப்பிட்டேன் அப்படி சொல்லிட்டு கரூருக்கு போனதுக்கப்புறமா பேசியிருந்தாங்க. என்னுடைய குடும்பத்தில் எங்கள் மாமனார் இருக்கார், எங்கள் வீட்டுக்காரர் தான் இறந்து போனார், எங்களை கூடாமல் என் சொந்த பந்தம் ஒரு 4 பேரை இவங்க கூட்டு போயிருக்காங்க பேசி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். திமுக இதை செய்திருக்குமா அப்படின்னு கேட்டால் திமுக இவ்வளவு வருட அனுபவத்தில் வந்து செய்யக்கூடிய கட்சி. அரசியல் அனுபவத்தில் இந்த மாதிரி தில்லாலங்கடி வேலைகள் செய்வதில் அவர்கள் வந்து அது பேர் வந்து தில்லாலங்கடி முன்னேற்ற கழகம் அப்படி வச்சுங்க. சார் வழக்கு போட போகிறாங்க சார் அப்படிலாம் சொன்னோம். தில்லாலங்கடினா ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லைங்க. தில்லாலங்கடி டப்பாங்குத்து. இப்போ இவர்களுக்கு எல்லா விதமான அரசியல் ஆட்டங்களும் தெரியும். இப்படி மூவ் பண்ணா அதை இப்படி பிளாக் பண்ணணும், இப்படி பிளாக் பண்ணா அதை இப்படி மூவ் பண்ணணும்ன்றது தில்லாலங்கடி என்று சொல்கிறேன். நான் தில்லுமுள்ளு என்று சொல்லவில்லை. செல்வப்பிறந்தகை வந்து நீர்வளத்துறையில் வந்து ஒரு அயோக்கியன் அப்படின்னு பேசுறாரு. அவர் யாரை சொல்றாருன்னு எல்லாருக்கும் புரியுது. பதில் வந்து அண்ணன் துரைமுருகன் தான் பதில் சொல்றாரு. அதுலேருந்தே அவர் யாரை சொல்லியிருப்பாருன்றது புரிஞ்சுது. செந்தில் பாலாஜி வர்சஸ் உதயநிதி, இவருடைய வளர்ச்சி வந்து உதயநிதியுடைய வளர்ச்சியை விட செந்தில் பாலாஜி வளர்ச்சி அதிகமாக இருந்து விட்டால் என்ன செய்வது என்ற கவலை அந்த குடும்பத்திற்கு வந்தா நியாயமா இல்லையாங்கிறது நீங்க பாக்குறது நான் பாக்குறது வேற, அந்த குடும்பம் பாக்குறது வேற. ஓகே, தனியா நின்று நம்ம தலைமையில் முதல்வர் வேட்பாளர்னு சொல்லி மக்கள் விரும்பும் வேட்பாளர்னு சொன்னோம். அந்த மாதிரியே போனோம்னா இப்போ அந்த சூழ்நிலை மாறிப்போச்சு. ஏன்னா எல்லாருக்கிட்டையும் என்ன கேட்டிருக்காரு, இதை மறுபடியும் இயக்கமாக மாற்றிடலாமா, கட்சியை கலைச்சிட்டு இயக்கமாக மாற்றிடலாமா? அப்போது அவர் ஸ்டெடியான மைண்டில் இல்லை. யாரோ ஒருத்தர் பேசியிருக்காரு, ஒரு கிராமத்து அந்த மாதிரி கொஞ்சம் சாதாரணமாக எளிமையான ஒரு மனிதர். கடைசியில் நாங்கள் போயிட்டு அவர் எங்களுக்கு ஆறுதல் சொல்கிறது பதிலாக நாங்கள் அவருக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி ஆச்சுன்னு பேசியிருக்காரு. இப்போ சீமான் கூட கேட்டிருக்காரு, விஜய் பேரை ஏன் சேர்க்கலை, ஆதவ அர்ஜுனா பேரை ஏன் சேர்க்கலை. இது வந்து சிபிஐ ஏன் சேர்க்கலைன்னு வந்து கேட்குறதுல ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் முதல்ல சேர்க்காம விட்டது வந்து மாநில அரசு. உரிய நேரத்தில் வடகிழக்கு பருவமழை வருவதற்கு முன்னாலேயே வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்கணும்னு யாரை சொல்றாரு? திமுக அரசை தான் விமர்சனம் பண்றாரு. இப்போ தொடர்ந்து நான் திமுக அரசை விமர்சிக்கிறேன் என்பதில் விஜய் வந்து அதில் தெளிவை காட்டி இருக்கிறார். ஜான ஆரோக்கியசாமி, நிர்மல்குமார், ஆதவ அர்ஜுனா, குஷி ஆனந்த், அருண்ராஜ் பார்த்தீங்கன்னா இவர்கள் 5 பேரும் ஒற்றுமையாக இல்லை, ஒருவருக்கு ஒருவர் எதிர்மறையாக இருக்கிறார்கள். அப்ப இவருக்கு எப்படி உருப்படியான ஆலோசனை வரும்? வணக்கம், நான் திருசக்தி சுந்தரராமன் பேசுகிறேன். தொடர்ந்து உங்கள்கிட்ட வள்ளுவம் சேனல் மூலமாக பேசிக்கொண்டிருக்கிறேன். நீங்களும் வந்து பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறீர்கள். அதே சமயம் நீங்கள் எவ்வளவு ரசிக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு வந்து அதிக ஊக்கத்தை கொடுக்கும். அது இன்னும் எங்களுடைய முயற்சிகளை வெற்றிகரமாக்கும். அப்படின்னா என்ன செய்யணுன்னா, நீங்கள் தொடணும். சப்ஸ்கிரைபுன்னு இருக்குது பாருங்கள், அதை வந்து நீங்கள் வந்து அழுத்திட்டிங்கன்னா போதும். அதை எல்லோரும் தயவு பண்ணி அதை பண்ணிங்கன்னா தொட்டுவிட நமது உறவு தொடரும். கட்டாயம் மறந்துடாமல் வள்ளுவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து பேசுவோம். தொடர்ந்து அதாவது ஜாலியாகவும் பேசுவோம், அறிவுபூர்வமாக, மக்களுக்கு உபயோகமாக, மக்களுடைய அந்த எண்ணத்தை பிரதிபலிக்கும் விதமாக தொடர்ந்து பேசி வருகிறோம், பேசுவோம். நீங்கள் தொட்டுவிட தொடரும். நன்றி. வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நம்முடைய இருந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு திருசக்தி சுந்தரராமன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கேன். எப்படி இருந்தது மழையெல்லாம்? நல்லா இருந்ததுங்க சார். நல்லா இருந்ததா? நல்லா இருந்தது. விவசாயிகளை கேட்டால் தானே தெரியும் நல்லா இருந்ததா. சரி வருவோம். ஆமாம் சார். விஜய் அவர்கள் இந்த மகாபலிபுரத்தில் 41 பேரோட குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்லும் நிகழ்ச்சியை நடத்தியிருந்தார். அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அந்த குடும்பத்தினர் பேசிய செய்திகள், விஜய் வந்து எங்கள் காலிலெல்லாம் விழுந்தார், ஒரு பெரியவர் காலில் விழுந்து அழுதார், இதெல்லாம் வந்து எங்களாலே ஏற்றுக்க முடியல, பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டார், அவர் வந்து சாப்பாடு கூட சாப்பிடாம ரொம்ப நெளிஞ்சு போயிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சார் எப்படி பார்க்குறீங்க? அதாவது விஜயும் ஒரு மனிதர் தான். அரசியல்வாதி என்றாலும் அது எப்படிப்பட்ட அரசியல்வாதியாக இருந்தாலும் அவரும் ஒரு மனிதர் தான். அவருக்குள்ளும் உணர்வுகள் இருக்கும். ஓகே. அது வந்து குற்ற உணர்வாகவும் இருக்கலாம். அதாவது குற்ற உணர்வுனா நான் ஏதோ அவர் 41 பேர் ஏதோ பண்ணிட்டார் அந்த அர்த்தம் அப்படி சொல்லலை. குற்ற உணர்வுனா ஐயோ இப்படி நிகழ்ந்து போச்சே, இதுக்கு நம்மளும் ஒரு விதத்தில் நம்மளை பார்க்க வந்து தானே இவங்க வந்து இப்படி ஆனாங்க அப்படின்ற ஒரு குற்ற உணர்வு இருக்கும். நானே போகும்போது உங்கள் காலை மெச்சிட்டேன், சாரிங்க பட்டுடுச்சான்னு 2 தடவை கேட்பேன். நம்மளால் உங்களுக்கு பாதிப்பு வந்துடுச்சான்னு.
ஸோ இது ஒரு குற்ற உணர்வு தானே, அந்த அர்த்தத்தில் நான் சொல்கிறேன். அந்த குற்ற உணர்வுனால அவர் உண்மையிலாகவே வருத்தப்பட்டிருக்கலாம். அதுவும் நேராக போக முடியல, அவர் போக முடியலன்னு சொல்கிறத விட அவர் போகாதது தவறு என்பது தான் என்னுடைய விமர்சனம். போக தவறியது தவறு. அது காவல்துறைக்கு பயந்தோ அனுமதி கொடுக்க மாட்டாங்கன்னோ இல்லை வேறு ஏதாவது ஒரு திமுக அரசு ஏதோ பண்ணிடுவோன்னோ இல்லை யாரோ ஏதோ பண்ணிடுவாங்கன்னோ அப்படிலாம் பயந்தால் அரசியலுக்கு வரலாமா? ஏதோ நம்ம பஞ்சு டைலாக் பேசிவிட்டு எல்லோரும் டாக்டர்லாம் 5 ரூபாய்க்கு வைத்தியம் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நம்ம அதை 100 கோடி ரூபா. எம்ஆர் ராதா ஒரு படத்தில் சொல்லுவார், கூலிக்காரன் 3 ரூபா கொடுத்து வாங்கிட்டு மூட்டை தூக்குறான். ஆனால் மூட்டை தூக்குற மாதிரி வேஷம் போடுற நாங்கள் நடிகர்கள் அப்போ அவர் 3 லட்ச ரூபா வாங்குறான்னு சொல்கிறார். அன்றைக்கி 3 லட்ச ரூபாங்கிறது இன்றைக்கி 3 கோடி மாதிரி. ஆமாம். அப்போ அந்த அர்த்தத்தில் சொல்கிறாரு, உண்மையாக மூட்டை தூக்குறவன் 3 ரூபாய்க்கு கூலிக்கு மூட்டை தூக்குறான், மூட்டை தூக்குறவன் மாதிரி நடிக்கிறவன் நாங்கள் 3 லட்ச ரூபா எங்களுக்கு கொடுக்குறாங்க, இந்த மக்கள் முட்டாள்கள்னு சொல்லுவோம். எம்ஆர் ராதா அவர் அப்படி தான் அவரோட பாணியில் பேசுவார். ஓகே, இதைத்தான் நம்ம மறுபடியும் நினைவு கூற வேண்டியிருக்கு. அந்த வகையில் விஜய் உணர்வுபூர்வமாக அப்படி இருந்து கொண்டால் சரி, அது உணர்வுன்னு வைக்கலாம். இல்லை அதை நம்ம போய் பார்க்கல. விமர்சனம், அரசியல் விமர்சனங்கள் நம்மளை போன்ற மீடியாக்கள் உட்பட பலர் விமர்சனம் பண்ணுறாங்க. திமுக விமர்சனம் பண்ணுது, மற்ற கட்சிகள் விமர்சனம், சில பேர் பட்டும் படாமலும் செய்கிறார்கள். சீமான் விமர்சனம் செய்கிறார். இப்படி சீமான் கூட பேசும்போது நாங்கள் நடிகர்களுக்காக, அதாவது நடிகர்களை நேசிப்பவர்கள் எங்களுக்கானவர்கள் அல்ல, நாட்டை நேசிப்பவர்கள் தான் எங்களுக்கானவர்கள். உண்மைதான். நடிகர்களை, அதாவது எம்ஆர் ராதா வசனம் தான் வருது. எம்ஆர் ராதா இன்னும் கூட சொல்லியிருக்காரு, நடிகர்லாம் அரசியலுக்கு கூப்பிடாதீங்க, வர வைக்காதீங்க, நாங்கள்லாம் காசுக்கு கூத்தடிச்சிட்டு போகிறவங்க, எங்களை இதோடு விட்டுருங்க, எங்களை அரசியலுக்கு கூப்பிட்டு உங்கள் வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்போ சினிமா துறையிலேயே அவரை விமர்சனம் பண்ணாங்க, உள்ளே இருந்துக்கிட்டுன்னு. அவர் சொன்னார், உண்மை தான் சொல்கிறேன், நாங்கள் நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா என்ன வேணாலும் நடிப்போம், ஆமாம், அதை நம்பி எங்களை அரசியலில் கூப்பிட்டு உங்கள் வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்க, அதுதானே நடந்துக்கிட்டு இருக்கு இன்றைக்கி. அந்த வகையில் விஜய் உணர்ச்சிகளை தெரிவித்து கொண்டார்னா, வெளியில் இவங்களாம் யாரோ ஒருத்தர் பேசியிருக்காரு, ஒரு கிராமத்து அந்த மாதிரி கொஞ்சம் சாதாரணமாக எளிமையான ஒரு மனிதர். கடைசியில் நாங்கள் போயிட்டு அவர் எங்களுக்கு ஆறுதல் சொல்கிறது பதிலாக நாங்கள் அவருக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி ஆச்சுன்னு பேசியிருக்காரு. ஆமாம், சரி, பார்த்தீங்களா? அப்போது இதை விஜய் திட்டமிட்டு செய்திருக்கிறாரோ என்று ஒரு யூகம் வருவதில் தவறில்லை. நம்ம விஜயை விமர்சனம் தான் பண்ணணும்னு நம்ம ஒன்றும் வம்பு கட்டிட்டு பிடிவாதமாக இல்லை. ஓகே, தன் மீது வர விமர்சனங்கள் அம்புகளை திருப்பி மடைமாற்றம் செய்வதற்காக வர்றவங்களாம் இவருக்கு ஆறுதல் காலில் விழுறாரு, அழுகுறாரு, நான் சாப்பிடவே இல்லைங்க, நான் சாப்பிட்டு ஒரு 15 நாள் ஆச்சுங்க, இல்லை சரியாக சாப்பிட்டு 15 நாள் ஆச்சுங்க, தூக்கமே வரலைங்க அப்படின்னு சொல்லும்போது வரவங்களாம் தளபதி நீங்கள் கவலைப்படாதீங்க, எங்கள் குடும்பத்தில் துக்கம், பையன் போயிட்டான், பொண்ணு போயிடுச்சு, தங்கச்சி போயிடுச்சு, ஆனால் நாங்கள் இன்றைக்கி உங்கள் பின்னால் தான் இருப்போம்னு சொல்லக்கூடிய ஒரு மனநிலைக்கு இயல்பாக வந்துடும். சாதாரணமாக நீங்கள் என்கிட்ட ஒரு வருத்தப்பட்டு என்கிட்ட என் தோளில் சாஞ்சு அழுகுறீங்க, ஏதோ ஒரு சின்ன விஷயமோ பெரிய விஷயம். இப்போ இயல்பான ஒரு மனித குணம் என்ன? நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் உங்கள் கூடவே இருக்கேன். அதுக்கப்புறம் மறுநாள்லேருந்து நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா நான் எடுக்கிறேன்னா இல்லையா, ஹெல்ப்பு நீங்கள் கேட்குறத பண்ணுறேன்னா, நீங்கள் ஒரு 1000 ரூபா கடனாக கொடுங்கன்னு கேட்டால் நான் கொடுக்குறேன்னா, இதெல்லாம் வேறு. ஓகே, நான் சொல்கிறது இயல்பான அந்த மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு நடிப்பு. நான் விஜயை மட்டும் சொல்லலை, பொதுவாகன்னு சொல்லிட்டேன். இப்போ இது ஒரு பெரிய டாக்டிக்ஸ் மாதிரி தெரியுது. வரவங்க இவரை குற்றம் சாட்டாமல் இவருக்கு ஆறுதல் கூறுமாறு வரும்பொழுது ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆகுது. உண்மையிலேயே அனுதாபம் யாருக்கு வரணும்? அந்த 41 குடும்பத்து பேரில் வரணும். ஆனால் அந்த 41 குடும்பத்துக்கு இவர் மீது கோபமோ இல்லை வெறுப்போ இல்லை இனிமேல் இந்த ஆள் பக்கம் போக வேண்டாங்கிற ஒரு எண்ணமோ வரணும். அது வராமல் இதை இழுத்து பிடிக்கணுன்றதுக்காக இப்படி அதை டாக்டர்லாம் 5 ரூபா வாங்கிட்டு வைத்தியம் பண்ணணும்னு நம்ம வசனம் பேசும்போது அப்போ மனசாட்சி அது எப்படி ஒத்துக்குச்சு? இந்த வசனத்தை பேசுவதற்கு நம்ம 100 கோடி ரூபா வாங்குறோமேன்னு தோணுச்சு. நம்ம 100 கோடி ரூபா வாங்கலாம், அந்த டாக்டர் 500 ரூபா வாங்கக்கூடாதா? அவன் 5 ரூபா வாங்கிட்டு வைத்தியம் பார்க்கணுமா? அப்படிங்கிற நியாயம் இருந்தது இல்லையா? சர்க்கார் படத்தில் நினைக்கிறேன் அந்த வசனம். மெர்சல்லா அதான் என்னன்னால், அப்போ அந்த நடிப்புக்கும் இந்த நடிப்புக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்குது அப்படின்னு நான் யோசனை பண்ணேன். சார், அப்போ நீங்கள் இந்த விவகாரத்தில் விஜய் நடிக்கிறாருன்னு நீங்கள் குறிப்பிட விரும்புகிறீங்களா? எனக்கு அப்படி தோணுது.
சார் 41 பேர் காலையும் வேணுமா சார் நடிக்கணும்னா? இப்போ சினிமாவில் வந்து நம்ம வந்து ஒரு அம்மாவை பார்த்து காலில் விழுறோம், யாரோ ரோட்டில் வந்து பார்த்தா தங்கச்சின்னு சொல்லிட்டு காலில் விழுற மாதிரி நடிக்கும்போது அப்போ வந்து நம்ம வந்து காலில் விழுறமேன்னு சொல்லி பார்க்குறாங்களா? இல்லையே. 100 கோடி ரூபாய்க்கு யார் காலில் வேணாலும் விழலாம், யாரை வேணாலும் வெட்டலாம். அதாவது ஹீரோவாக யாரை வேணாலும் வெட்டலாம், துப்பாக்கியால் சுடலாம், ஒரு புல்லட்டில் 4 பேரை கூட சுடலாம். அது மாதிரி யார் காலில் வேணாலும் விழலான்றது நடிப்பு தானே. அதுவும் அதனால யூஸ் இருக்கும் சினிமாவில். இதில் என்ன சார் யூஸ் இருக்கும்? அரசியலில் வந்து இன்றைக்கி வந்து அவர் பேரில் வந்து ஒரு அலர்ஜியோ அலட்சியமோ கோபமோ வருவதற்கு பதிலாக ஒரு அனுதாபம் வருகிறது இல்லையா? இந்த அனுதாபத்தை வைத்து தானே அவருடைய அரசியலை வளர்த்து கொள்ள வேண்டும். நான் வந்து இதை நடிப்பு என்று சொல்வதற்கு வந்து காரணம் வந்து ஏதோ எனக்கு மனசாட்சி இல்லாமல் தான் முதல்ல சொல்லிட்டேன். அவருக்கு ஒரு குற்ற உணர்வு கூட இருக்கலாம், அதை வெளிப்படுத்தி இருக்கலான்னு. ஆனால் ஒருத்தர் காலையும் விழுந்தார் அப்படின்னு சொல்லும்போது தான் கொடுத்த காசுக்கு கூட கோவரான்னு ஒரு தமிழில் ஒரு சொலவடை உண்டு. கொஞ்சம் ஓவர் நடிப்பு வந்து அளவோடு இருந்தால் அது வந்து உணர்ச்சிக்கும் நடிப்புக்கும் ரொம்ப வித்தியாசம் தெரியாது. கொஞ்சம் அதிகமாக தெரியுது அப்படின்னு சொன்னால் இது திட்டமிட்டப்பட்ட ஒரு நடிப்பாக இருக்குமோ? ஏன்னால் இவ்வளவு உணர்வுபூர்வமாக இருக்கிறவர் திருச்சி ஏர்போர்ட்டில் அந்த உணர்வை வந்து வெளிப்படுத்தி இருக்கலாமே. அந்த கரூர்லேருந்து வரும்போது நேராக கரூர் மருத்துவமனைகளுக்கு போய் பாதிக்கப்பட்டவர்களுடைய குடும்பத்துக்கு வந்து அங்கே நின்று ஆறுதல் சொல்லியிருக்கலாமே. என்ன பண்ணியிருப்பாங்க திமுகவில்? இல்லை அங்கேயே கூட போய் காலில் விழுந்துருக்கலாம். பொதுவாக ஐயா நான் காலையே விழ வேணாங்கிறேன்னா, நான் விழணும்னு சொல்லலை, விழுந்தது விழாதது அவர் இஷ்டம். அங்கே போய் ஆறுதலுக்கு போய் அந்த அவங்கள தோளில் கட்டியிருக்கலாம், அவங்க கையை கொடுத்துருக்கலாம், அவங்கள்ட்ட போய் விசாரிச்சிருக்கலாம். ஏங்க ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் அவர்கள் வந்து ஒரு டைப்பிஸ்ட் இல்லாமல் ஸ்டெனோகிராஃபர் இல்லாமல் விசாரணை பண்ணுறேன்னு சொல்லி அங்கங்கே போய் துக்கம் விசாரிக்கிறாங்க. அதை நடிப்புன்னு நம்ம சொல்லக்கூடாது. அவங்க நீதிபதியாக அது ஓய்வு பெற்றாங்க இருந்தால் கூட ஏதோ கொடுத்த கடமைக்கு நம்ம போனோம் விசாரித்தோன்னு இருக்கணும். அதுவும் ஒரு வித நடிப்பு தான். டைப்பிஸ்ட்டு ஸ்டெனோகிராஃபர் இல்லாமல் இப்போ வந்து எல்லோரும் அதுதானே கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் போய் அங்கே விசாரணை பண்ணிங்களா, இல்லை என்ன குறிப்பெடுத்தீங்க, கூட யாருமே இல்லையே, என்ன குறிப்பெடுப்பீங்க, அங்கே இருக்கிறவங்களாம் பார்த்து நீங்கள் வந்து ஆணையத்துக்கு ரைட்டிங்கில் கொடுங்கன்னு சொன்னீங்க. ரைட்டிங்கில் கொடுங்கன்னா அப்போ எதுக்கு போனீங்க? துக்கம் விசாரிக்க போகிறதுக்கு நீங்கள் என்ன அரசியல் தலைவரானு அருணா ஜெகதீசன் ஓய்வு பெற்ற நீதிபதி பேரில் விமர்சனங்கள் வந்தாங்க. அவங்க யாரோனா விசாரணைக்காக வந்தவர்கள், சம்மந்தப்பட்டவங்க இல்லை. விஜய் தான் முழுக்க சம்மந்தப்பட்டவர். இப்போ சீமான் கூட கேட்டிருக்காரு, விஜய் பேரை ஏன் சேர்க்கலை, ஆதவர்ஜுனா பேரை ஏன் சேர்க்கலை. இது வந்து சிபிஐ ஏன் சேர்க்கலைன்னு வந்து கேட்குறதுல ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் முதல்ல சேர்க்காமல் விட்டது வந்து மாநில அரசு. ஓகே, எஃப்ஐஆர் போட்டது யார்? முதல்ல போட்டது மாநில அரசு, தமிழ்நாடு அரசு, திமுக அரசு. அவங்க ஏன் விஜயும் ஆதவர்ஜுனாவும் விட்டு வச்சாங்க? இப்போது இவங்க சிபிஐயில் வந்து சேர்க்கலை அப்படின்னு சொன்னால் ஒரு கால் அதிமுக பாஜக கூட்டணிக்கு விஜயை இழுப்பதற்கு இதை ஒரு பகடைக்காயாக பயன்படுத்திக்கிட்டார்கள் என்ற வாதத்தில் வந்து ஒரு லாஜிக் இருக்குது. ஓகே, அது உண்மையா இல்லையான்றதை தாண்டி ஒரு லாஜிக் இருக்குது. ஆனால் அதிமுக நினச்சா எஃப்ஐஆரில் அது பேர் சேர்க்க முடியாது. இல்லை, அவங்க எதிர்கட்சி. ஆமாம், உங்களையும் என்னையும் மாதிரி தான் அவங்களும். தமிழ்நாடு பாஜகவும் அதான். மாநில அரசு வந்து வழக்கை கையாளும் பொழுது அப்போ போடலைன்னால் அது அப்போது விஜய் மீது எந்த தவறும் இல்லை. ஆனால் புஷி ஆனந்த் தான் எல்லா தவறு. புஷி ஆனந்த் வந்து திறமையானவரா இல்லையா? இப்போ கூட இன்றைக்கி வர செய்தி வந்து அந்த விஜய் வந்து சந்தித்த போது புஷி ஆனந்த் அவர்கள் அங்கே இல்லவே இல்லைன்னு புஷி ஆனந்துக்கு எதிராக ஒரு கலகம் மாதிரி நடக்குது. அவரை பாண்டிச்சேரி அரசியலுக்கு, அங்கிருந்து தானே வந்தார், எம்எல்ஏவாக இருந்தவர், அவரை பாண்டிச்சேரி அரசியலுக்கு திருப்பி அனுப்பிவிடுவதாக, ஆதவர்ஜுனாவை பொதுச் செயலாளராக ஆக்குவதாக ஒரு வதந்தி இல்லை ஒரு வித தகவல் உலவுகிறது. உண்மையாக இல்லையா தெரியல. விஜய் கட்சி அவர்களுடைய உள் கட்சி விவகாரம்னு வச்சு நான் என்ன கேட்குறேன்னா, நிர்மல்குமாரோ புஷி ஆனந்தோ இல்லை அந்த மற்ற நிர்வாகிகள் பேர்லேயோ வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த மதியழகன் இவர்கள் மீது என்ன தவறோ குற்றமோ அதே குற்றம் தான் விஜய் மீதும் ஆதவர்ஜுனா மீதும். விஜயும் ஆதவர்ஜுனாவும் குற்றமற்றவர்கள், அவர்கள் மீது எந்த தவறுமே இல்லை என்றால் புஷி ஆனந்த், நிர்மல்குமார் எக்ஸட்ரா இவங்க பேர்லேயும் எந்த தவறும் இல்லை. ஓகே, ஏற்பாடு செய்தவர்கள் சரியாக ஏற்பாடு செய்யவில்லை என்றால் டாப் டு பாட்டம் தான் கணக்கு. கீழே இருக்கிறவங்க விட்டாங்கன்னா இது எப்படி இருக்குன்னா, கான்ஸ்டபிள் வந்து ஏதோ தப்பு பண்ணிட்டாருன்னா தார்மீக பொறுப்பு வந்து இன்ஸ்பெக்டருக்கு உண்டு, இன்ஸ்பெக்டர் தவறு செஞ்சால் எஸ்பிக்கு உண்டு. இப்படி ஒரு துறையிலையும் வந்து அதே மாதிரி தான். இப்போ இவர் வந்து செல்வ பெருந்தகை வந்து
நீர்வளத்துறையில் வந்து ஒரு அயோக்கியன் அப்படின்னு பேசுகிறாரு. அவர் யாரை சொல்கிறாருன்னு எல்லாருக்கும் புரியுது. பதில் வந்து அண்ணன் துரைமுருகன் தான் பதில் சொல்கிறாரு. அதுலேருந்தே அவர் யாரை சொல்லியிருப்பாருன்றது புரிஞ்சுது. ஆனால் அப்புறம் அவர் சமாளித்து நான் ஒரு அதிகாரியை சொன்னேன்னு சொல்லிட்டாரு. அதிகாரிகளைத்தான் நான் வந்து குறை சொன்னேன். அப்போ தெளிவாக அதிகாரிகள் வந்து தவறு செய்துட்டாங்கன்னு சொல்ல வேண்டியதுன்னு ஒரு அயோக்கியன்னு சொல்லி இது உள்ளுக்குள்ளே அது இந்த பனிப்போர் இந்த ஈகோ இஷ்யூ இருக்குது. அந்த மாதிரி தவறு என்றால் புஷி ஆனந்த் மீதோ நிர்மல்குமார் மீதோ வேறு நிர்வாகிகள் மீது குற்றம் இருக்கிறது சட்டபூர்வமாக என்றால் விஜய் மீது அதே குற்றம் இருக்கிறது, ஆதவ அர்ஜுனா மீதும் இருக்கிறது. ஆதவ அர்ஜுனா மீது இருப்பதை விட விஜய்க்கு அதிகமாக இருக்கிறது. ஆனால் தலைவர் இல்லை, அவர்கள் மீது குற்றம் இல்லை, தவறில்லை, ஏற்பாடு செய்தவர்கள் மீது தான் தவறு அப்படின்னா அது மாதிரி எல்லா துறையிலையும் விட்டுருவீங்களா? கீழே உள்ளவங்க பேர்லாம் தவறுன்னு சொல்லி மேலே உள்ளவங்கள வந்துன்னா அதுவும் அரசியலில் அதில் ஏதோ ஒரு அரசியல் நோக்கம் இருக்கிறது என்பது தெரிகிறது. ஓகே, இது முதல்ல மாநில அரசுக்கு திமுக அரசுக்கு என்ன நோக்கம், அந்த நோக்கம் என்னவாக இருக்குன்னு யோசனை பண்ணால் விஜயை கைது பண்ணால் அவருடைய ரசிகர்கள் பொங்கி எழுந்தார்களானால் இன்னும் வந்து அரசியல் ரீதியில் திமுகவுக்கு சிக்கலாகிவிடும் என்பதனால பண்ணல. ஓகே, இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்றும் இவ்வளோ வருஷ அரசியல் அனுபவம்லாம் ஒன்றும் பெரிய தேவையில்லை. இது எளிமையாக எல்லாருக்கும் புரியக்கூடியது. விஜயை கைது செய்தால் சில பேரை வந்து இப்போ கூட வந்து இந்த நேஷனல் ஹெரால்டு அது இது மாதிரி மேட்டரில் மத்திய அரசு கேட்பாங்க, மோடிக்கு தைரியமே இல்லை, அமித்ஷாவுக்கு தைரியமே இல்லை, ஏன் ராகுல் காந்தியை வந்து அவர் பேரில் குற்ற வழக்கு போட்டாலும் கைது பண்ணலை. கைது பண்ணால் அதுவே ஒரு அனுதாபாலி ஆகிடும். அவருக்கு இருக்கிற சப்போர்ட்டை வந்து இன்னும் கொஞ்சம் தூக்கி விடுற மாதிரி ஆகும். அரசியலில் இதெல்லாம் ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டிய விஷயம். நியாயமாக செயல்படும் போது கூட நியாயத்தை விட அந்த அரசியலில் வந்து லாப நஷ்டங்களை பார்க்க வேண்டியது ஒரு அந்த வகையில் விஜய் அவர்கள் வந்து இப்பொழுது வந்து இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது தனியாக எல்லாரையும் கூப்பிட்டு காலில் விழுந்தார்னா ஆனால் குழப்பத்தில் இருக்கிறார் என்று தெரிகிறது. ஏன்னா எல்லாருக்கிட்டையும் என்ன கேட்டிருக்காரு, இதை மறுபடியும் இயக்கமாக மாற்றிடலாமா, நம்ம கட்சியை கலைச்சிட்டு இயக்கமாக மாற்றிடலாமா. அப்போது அவர் ஸ்டெடியான மைண்டில் இல்லை, தனியாக நின்று, ஏன்னா அவருக்கு இல்லை உள்ள குழப்பங்களை வந்து நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது தெரியுது. தனியாக நின்று நம்ம தலைமையில் முதல்வர் வேட்பாளர்னு சொல்லி மக்கள் விரும்பும் வேட்பாளர்னு சொன்னோம், அந்த மாதிரியே போனோன்னா இப்போ அந்த சூழ்நிலை மாறிப்போச்சு. கட்டமைப்பு இல்லாமல் நாம் தேர்தலை வந்து தனியாக சந்திப்பதோ இல்லை சின்ன சின்ன கட்சிகளோடு சந்திப்பதோ, இப்போ கூட இன்னைக்கு கூட தேமுதிகவுக்கு வந்து திமுகலேருந்து 8 சீட்டு கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ சின்ன சின்ன கட்சிகள் கூட இப்போ தேவையாக பக்கம் வரும்னவங்க ஐயா அந்த கரூர் விஷயத்து பக்கம் அந்த ஆள் பக்கத்தில் போகக்கூடாதுன்னு சொல்லி ஒதுங்கி அலர்ஜியாகி போயிடுறாங்க. இயல்பாக நடக்கக்கூடியது. அந்த வகையில் விஜய் வந்து இப்போ வந்து தனியாக இனிமேல் நிற்க முடியாதுன்னு முடிவுனா, ஒன்று பாஜக அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி உள்ள அதிமுக அணிக்கு போகணும், இல்லை ராகுலோட பேச போகிறாருன்னு அவர் இப்படி சொல்கிறாரு. கார்த்தி சிதம்பரம் கூட பேசியிருக்கார், ஒரு பக்கம் இந்த பக்கமும் பேசிக்கிட்டு இருக்கலாம். அப்போது வந்து பேசி காங்கிரஸோடு சேர்ந்து அப்போ காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியிலேருந்து வெளியில் போகணும். அது எப்படி விஜயும் திமுகவும் ஒரே கூட்டணியில் இருப்பாங்க? முடியாது. இப்படியும் ஒரு பாசிபிலிட்டி இருக்கலாம். இப்போ தனியாக நிற்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஒன்று பாஜக இருக்கும் கூட்டணிக்கு போகணும், இல்லை காங்கிரஸ் தனியாக வருமானால் போகணும். திமுக கூட்டணியில் இருக்கிற வரைக்கும் போக முடியாது. இப்படிப்பட்ட ஒரு குழப்பமான சூழல் இருக்குது. காங்கிரஸ் பேசுகிறாங்களே தவிர வருவாங்களா இல்லையா தெரியாது. ஏன்னா காங்கிரஸ் பேசுவாங்க, காரணம் வந்து பாஜகவோட விஜய் போயிடக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்துக்காக பேசுவாங்க. அதுக்காக அதை தடை பண்ணணும்னு பேசுவாங்க. அங்கே போகலன்னு முடிவு பண்ணோன்னா கழட்டி விட்டுட்டு மறுபடியும் திமுகவோட கூட்டணின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா காங்கிரஸுடைய சரித்திரத்தை பார்த்தால் இது அரசியல் வரலாறு தெரியும். அப்போது எல்லாருமா சேர்ந்து இவரை பலமிழக்க செய்து இன்னும் மேலும் பலவீனப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளன அப்படின்ற பயம் அவருக்கு இருக்குன்றது நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஓகே, அந்த பயம்தான் எப்படி வருது, பேசாமல் நம்ம இயக்கமாக மாற்றிடுவோமா, தேர்தல் அரசியல் வேண்டாம் என்று இப்போ விஜய் கேட்டாருங்களா சார்? விஜய் கேட்டிருப்பதாக பத்திரிகையில் தகவல்கள் வந்திருக்கின்றன. ஓகே, 41 பேர்கிட்டையும் கேட்டிருக்காரு. அந்த 40 குடும்பங்களையும் கேட்டாருங்கன்னு அந்த குடும்பங்களை சேர்ந்து சில பேர் வீடியோவில் பேசியிருக்காங்க. நான் வந்து அந்த வீடியோவை பார்த்தேன். ஓகே, விஜய் கேட்டாரு அப்படின்னு சொல்கிற அந்த அந்த சந்திச்சுட்டு வந்த குடும்பங்களில் ஒரு 3-4 பேர் பேசியிருக்காங்க. பத்திரிகையிலும் இதை வைத்து தகவல்கள் வந்து என்ன இது வந்து இயக்கமாகவே மாற்றிடலாமா. அப்போ இவங்க சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் கட்சியாகவே நடத்துங்க, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்கிறோம். அது அவங்களுடைய விருப்பம். ஓகே, நடந்து போச்சு, கட்சி ஆரம்பிச்சிங்க, நீங்கள் விடுவானே அப்படின்னு ஒரு சொன்னால் அதில் ஒன்றும் பெரிய தவறு ஒன்றும் இல்லை. ஆக அவர் அந்த குழப்பத்திலையும் அந்த பய சிந்தனையிலும் இருக்கிறார் என்று தெரிகிறது. இதுக்கப்புறம் அவர் என்ன முடிவு, இப்போ கூட திடீர்னு வந்து இந்த நெல் விவசாயிகளை பற்றி ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க.
ஸோ நான் இன்னும் அரசியலில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான். அதாவது அவர் வந்து கட்சி நடத்துகிற ஒரு குழப்பத்தில் இருந்தாலும் கட்சி நடத்தலாம் என்கிற எண்ணம் அவருக்கு மேலோங்கி இருக்கிறதோ அப்படின்னு நமக்கு நினைக்கிறார். ஆனால் அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆறுதல் சொல்லிட்ட பிறகு தான் அந்த அறிக்கையை கொடுத்துருக்காரு. அதை தான் சொல்கிறேன். இந்த ஆறுதலில் கேட்கும்போது ஏக்கமாக மாற்றிடலாமான்னு கேட்கும்போது வரவங்க வந்து அவர்கள் வந்து ஒரு உபச்சாரத்திற்காகவோ ஃபார்மாலிட்டிக்குன்னு சொல்லுவாங்க, அல்லது வந்து உண்மையாகவோ இல்லை நடந்து போச்சுங்க, எதிர்பாராமல் நடந்து போச்சு, நீங்களும் பணம் கொடுத்துட்டீங்க, எங்களுக்கும் துக்கம்தான், அதுக்காக நீங்கள் கட்சியை கலைக்க வேண்டாம், அப்படி ஒரு மனிதர்கள் சொல்வது வந்து ஒன்றும் தவறு ஒன்றும் இல்லை. நான் வந்து அவங்க அந்த வந்தவர்கள் நடிக்கிறார்கள் என்று நான் சொல்லவில்லை. விஜய் நடிக்கிறாரா இல்லையா என்பதே நம்ம வந்து இப்படியா அப்படியான அவருக்கு ஒரு 50-50 நம்ம வந்து கிரெடிட் கொடுக்குறோம். நியாயமாக உள் உணர்வுகளை வெளிப்படுத்தி இருக்கலாம்ங்கிறதுக்கு ஒரு 50% அவருக்கு நம்ம வந்து கொடுக்குறோம். ஒரு பாதி, இன்னொரு பாதி இவர் நடிக்கிறாரோன்றத ஒரு எண்ணமும் இருக்குது. ஆனால் வர்றவங்களுக்கு அப்படி இல்லை. நடந்து போச்சு, இதுக்காக நீங்கள் கட்சியை கலைக்க வேணாங்க, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்கீங்க, இவ்வளோ வருஷமாக 2 வருஷமாக கஷ்டப்பட்டீங்க, கட்சியை நடத்துங்க. அந்த ஆறுதலில் வரக்கூடிய தைரியத்தில் அவர் அடுத்த அறிக்கை கொடுத்துருக்காரு. ஓகே, அரசியல் ரீதியான அறிக்கை. அது ஒரு அரசியல்வாதி வழக்கமாக நெல் மழையில் வந்து நனைஞ்சு போச்சு, விவசாயிகளுக்கு ஆதரவாக ஒரு நிலை அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் வந்து அந்த குழப்பத்திலிருந்து லேசாக தெளிந்து கட்சியாகவே நடத்திவிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். இல்லை வந்து இப்போதைக்கு அந்த முடிவு அப்படின்னு சொல்லலாம். சார், இதில் இன்னொன்று எடுத்துக்கலாமா? திமுகவை நான் எதிர்க்கிறேன், திமுக எதிர்ப்பிலிருந்து நான் மாறலை இன்னும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அழுத்தமாக அதான் சொல்கிறார். இப்போது விவசாயிகளுக்கு வந்து அரசு வந்து செய்ய வேண்டியதை செய்யலை, உரிய நேரத்தில் வடகிழக்கு பருவமழை வருவதற்கு முன்னாலேயே வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்கணும்னு யாரை சொல்கிறாரு? திமுக அரசை தான் விமர்சனம் பண்ணுறாரு. அப்போ தொடர்ந்து நான் திமுக அரசை விமர்சிக்கிறேன் என்பதில் விஜய் வந்து தெளிவாக அதை வந்து அதில் தெளிவை காட்டி இருக்கிறார். ஆமாம், நடுவில் இவ்வளோ நாள் கொஞ்சம் குழப்பமாக எதுவுமே பேசாமல் அறிக்கை விடாமல் இருந்தார். இப்போ பேசுகிறாருன்னா நான் திமுக எதிர்ப்பில் நான் வந்து சற்றும் பின்வாங்கவில்லை அப்படின்னு சொல்கிறார். கரூருக்கு பிறகும் இத்தனை நிகழ்வுகளுக்கு பிறகும் இதில் நடுவில் உறுத்திக்கிட்டு இருந்தது, இதில் இவராக அங்கே போயிருக்கணும், அங்கே ஏன் ஆறுதல் சொல்ல போகலை, ஏன் பயந்தார், இந்த கேள்வியெல்லாம் இப்போ நம்ம கடந்து வந்துட்டோம். ஆமாம், அதுக்காக நான் வந்து அதெல்லாம் வந்து அவரை வந்து மன்னித்து விடுங்களோ, அது அவர் செய்தது சரி என்றோ நம்ம சொல்லலை. ஓகே, அது சரியோ தவறோ அவருக்கு வந்து அரசியல் அனுபவமின்மை காரணமாக அவர் இப்படி பயந்திருக்கிறார், இல்லை குழம்பி இருக்கிறார், இல்லை என்றால் அவருக்கு சரியான ஆலோசனை தரப்படவில்லை. இப்போ அவரை சுற்றி இருக்கிறவங்க யாருமே 5 பேர் இருக்காங்க, ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்காங்க. ஜானரோகிசாமி, நிர்மல்குமார், ஆதவ அர்ஜுனா, நம்ம புஷியானந்த், அருண்ராஜ். பார்த்தீங்கன்னா இவர்கள் 5 பேரும் ஒற்றுமையாக இல்லை, ஒருவருக்கு ஒருவர் எதிர்மறையாக இருக்கிறார்கள். அப்போ இவருக்கு எப்படி உருப்படியான ஆலோசனை வரும்? 25 வருஷமாக கட்சி நடத்துகிற திருமா கட்சியிலேயே கீழே இருக்கிற 4 பேர் சரியில்லை, தளபதிகள் வேறு மாதிரி இருக்காங்க, இவரை விட அவங்க திமுகவோட அதிகமான உறவோடு இருக்காங்க, இவருக்குன்னு வம்பை வந்து வரவழைச்சிட்டு இருக்காங்க. இப்போ கூட பாருங்கள், அவர் ஜோஹோ வேம்பு ஸ்ரீதர் அவரை வந்து அந்த நாயின்னு சொல்லி அவர் என்ன பண்ணார்? உண்மையிலேயே வந்து சுற்றுப்புற கிராமங்களில் மிக அதிகமாக படிக்காதவர்களாக தேர்ந்தெடுத்து எஸ்எல்சி, அதாவது நம்ம அந்த காலத்தில் எஸ்எல்சின்னு வருது, 10வது 12வது படித்தவர்கள் இல்லை ஸ்கூல் ட்ராப் அவுட்டு, இவர்களை வேலைக்கு எடுத்து அவர்களுக்கு வந்து பயிற்சி கொடுத்து அவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஒரு சாதாரணமாக 40-50 நேரம் சம்பளத்தில் ஆரம்பித்து நல்ல ஒரு பயிற்சி பெற்ற பிறகு 3 வருட பயிற்சிக்கு பிறகு 1.5 லட்சம் 2 லட்சம் கொடுக்குறாங்க. கிராமப்புறங்களில் தென்காசி பக்கத்தில் வந்து 1.5 லட்ச ரூபா மாதம் சம்பளம், சென்னைக்கு போகாமல் பட்டணத்துக்கு போகாமன்னா ஒரு பெரிய விஷயம். ஒரு குடும்பம் அந்த ஒருத்தருக்கு வேலை கொடுக்கும்போது அந்த குடும்பத்தை சுற்றி இன்னொரு 4 குடும்பம் இப்படி கிராமங்களை முன்னேற்றுகிறார். பண்ணும்போது அவர் வந்து எந்த சாதி ரீதியாகவும் பண்ணல, எல்லா சாதியும் பண்ணுறாங்க. குறிப்பாக பட்டியலின சாதியை வந்து தேர்ந்தெடுத்து செய்கிறார், அதாவது அவர்களை முன்னேற்றணும். அந்த மாதிரி ஊர்களில் வந்து கோயில் கட்டுறதுக்கு பணம் கொடுத்து கோயில் கட்ட சொல்லி அங்கே அவர்களையே பூசாரிகளாகவும், அதாவது அந்த கோயிலை வந்து பராமரிக்கும் அந்த எல்லா அதிகாரம் பொறுப்பு எல்லாத்தையும் அவங்ககிட்டயே கொடுத்துறாரு. பூஜை செய்யும் அந்த இது உட்பட சாதியெல்லாம் அங்கே கொண்டு வராமல் பண்ணுறாரு. இப்போ இவங்களுக்கு என்ன வந்துச்சு? திருமாவளவனுடைய வன்னியரசு மேடையில் உட்கார்ந்துருக்கும் போது ஒரு நிர்வாகி பேசுகிறாரு, அந்த வேம்பு ஸ்ரீதர் வந்து அந்த நாய் நம்ம பட்டியலின மக்கள் இருக்கிற கிராமங்கள்லாம் கோயிலெலாம் கட்டி கொடுக்குறான், அந்த ஃப்ரீயாக, அவன் நம்ம விடக்கூடாது. அதே மாதிரி தான் வேறு எங்கேயோ வந்து பேசும்போது பிரதமர் வந்தால் அவர் காரை மறிப்போம்னு ஒரு நிர்வாகி பேசினார். அண்ணாமலையை செருப்பால் அடிப்பேன், ஆட்டுக்குட்டின்லாம் பேசினாங்க. இப்படி அதெல்லாம் பேசுனதெல்லாம் இப்போ ஸ்ரீதர் வந்து என்னென்னா, அவர் வந்து வாட்ஸ்அப்புக்கு கூகுளுக்கு இணையாக இங்கே இந்த உலா அப்புறம் அரட்டை இந்த வாட்ஸ்அப்புக்கு பதிலாக வந்து
மத்திய அமித்ஷா அளவிலேயே வந்து நாங்கள் அரட்டைக்கு மாறிட்டோம்னு சொல்கிற அளவுக்கு, அதாவது மத்திய அரசுடைய முழு ஆதரவும் அது. ஏன்னா மேக் இன் இந்தியா திட்டம், நம்ம அமெரிக்காவையே வந்து நம்பி இருந்தால் கூகுள் திடீர்னு நம்ம ரகசியங்கள்லாம் எப்போனாலும் வெளியில் விடலாம். நீதிமன்றமே சொல்லிச்சுன்னு நினைக்கிறேன் சார், அரட்டைக்கு எல்லாம் மாறுங்க அப்படின்னு. ஆமாம், அப்போ இந்தியா முழுக்க ஒரு உணர்வு வருது. ஆமாம், இப்போ சுந்தர் பிச்சை தமிழர் என்றாலும் அவர் அங்கே வந்து ஓனர் இல்லை, அவர் வந்து ஒரு தலைமை நிர்வாகி. நாளைக்கு அவர் வெளியில் போக சொல்லிட்டாங்கன்னா அவரும் வந்து இந்தியா அடுத்தது வழியை பார்க்க வேண்டியது தான். அந்த மாதிரி வரும்பொழுது கூகுள் என்பது அமெரிக்க நிறுவனம், அங்கே இந்திய நிர்வாகி இருக்கிறார் என்பதை தாண்டி இன்றைக்கி இருக்காரு, நாளைக்கு ஒரு சீன நிர்வாகி வருவார், அப்புறம் இப்போ என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஜோஹோவை வந்து அவர் என்ன பண்ணிட்டாரு, பட்டியலின மக்களை வந்து உதவி செய்திருக்கிறார். எப்பவுமே இவங்க வந்து அந்த சாதி வன்மத்தை பரப்பி தங்களுடைய சுயலாபத்துக்காக வீசிக செய்கிறது என்பது. இப்போ இதனுடைய பர்சனல் இதை பார்த்தா, நான் பிறந்த கிராமம், நான் பிறந்தேன்னு சொல்ல முடியாது, எங்கள் அப்பாவுடைய பூர்வீக கிராமம் திருநாகேஸ்வரம் பக்கத்தில் தேப்பரமானூர். அங்கே இருக்கிற பள்ளி 120 வருஷமாக எங்கள் அப்பா படித்த பள்ளிக்கூடத்துக்கு அப்போ 15 வருஷத்துக்கு முன்னால் ஒரு 30 லட்சம் ரூபாய்க்கு நான் பில்டிங் கட்டி கொடுத்தேன். ஏறத்தாழ 50-55% அங்கே வந்து பட்டியலின மாணவர்கள் படிக்கிறாங்க. அதை தவிர இன்னொரு பள்ளி திருநாகேஸ்வரத்தில் ஆங்கில பள்ளி கட்டி கொடுத்து முழுக்க 100% பட்டியலின மாணவர்களுக்காக. பட்டியலின மாணவர்களுக்காக இதய அறுவை சிகிச்சை ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி வந்து 15 குழந்தைகளுக்கு, பட்டியலின குழந்தைகளுக்கு. இதில் சாதி எங்கே வருது? நம்ம வந்து யாருக்கு அந்த கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு பண்ணுறோம். அதில் பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அதனால் வருது. அப்போ அவரை நீங்கள் முடிஞ்சால் பாராட்டலாம் விசிகாலேருந்து, இல்லை அவரை போய் திருமாவளவன் பார்த்து இதெல்லாம் பண்ணிங்க, நல்லா பண்ணிங்கன்னு சொல்லி பாராட்டலாம். இல்லையா பேசாமல் விட்டு போகலாம். அந்த நாயின்னு பேச போக அது வந்து அவர் வந்து பாதுகாப்புக்காக அமித்ஷா வரைக்கும் இப்போ பேசிட்டார். இப்போ விசிகா வந்து இதே மாதிரி, ஏன்னா பிரதமருடைய வண்டியை வந்து நாங்கள் மறிப்போம்னு சொல்லி பேசியிருக்காங்க. மற்ற மாதிரி ரொம்ப மோசமாக பேசியிருக்காங்க. ஏற்கனவே 4 தட்டு தட்டுனா பரவாயில்லன்னு அவர் பேசுனது வழக்கு. உயர்நீதிமன்றமே அதை கொஞ்சம் மாறுபட்ட கருத்தோட ஒரு தலைவர் இப்படி பேசியிருக்கக்கூடாது, அவரே தூண்டி விடுற மாதிரி பேசியிருக்காருன்னு உயர்நீதிமன்றம் சென்னை. இப்போ இந்த சூழ்நிலையில் விசிக தேர்தலுக்கு முன்னால் தடை செய்யப்படுமா என்ற ஒரு நிலை வந்திருக்கிறது. தடை செய்யப்படும் என்று நான் சொல்லலை, பட வேண்டும் என்று நான் சொல்லலை. இந்த மாதிரி முட்டாள்தனமாக வந்து நிர்வாகிகள் பேசுவதை உடனடியாக என்ன பண்ணணும், தலைவராக இருக்கிறவர் கண்டிக்கணும், பொதுப்படையாக கண்டிக்கணும். அவர் அப்படி பேசியதை தவிர அது வன்மையாக கண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு நேராக போய் தென்காசியில் போய் ஜோகோ வேம்பு ஸ்ரீதரை பார்த்து அவரோட ஒரு டீ சாப்பிட்டு வந்தால் இந்த மேட்டர் அடங்கிடும். அது செய்ய தவறி விட்டார். ஓகே, அப்போது அந்த வகையில் நம்ம என்ன சொல்கிறோன்னா, அரசியல்வாதிகளுக்கு என்று சில தார்மீக பொறுப்புகள் இருக்குன்னு. அந்த மாதிரி வரும்போது விஜய் இப்பொழுது ஏதோ சரி கண்டினியூ பண்ணுவோம், அதாவது அரசியல்ங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு இருக்க மாதிரி தெரியுது, வரவேற்கிறோம். ஓகே சார், இதில் இன்னொரு பார்த்தீங்கன்னா, இதே கரூரில் ஒருத்தவங்க வந்து விஜய் அனுப்பிய காசு வந்து நான் திருப்பி அனுப்பிட்டேன் அப்படி சொல்லிட்டு கரூருக்கு போனதுக்கப்புறமா பேசியிருந்தாங்க. என்னுடைய குடும்பத்தில் எங்கள் மாமனார் இருக்கார், எங்கள் வீட்டுக்காரர் தான் இறந்து போனார், எங்களை கூப்பிடாம என் சொந்த பந்தம் ஒரு 4 பேரை இவங்க கூப்பிட்டு போயிருக்காங்க பேசி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஆனால் அது எக்ஸ்போஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு ஊடகங்களில் நம்ம பார்த்துருக்கோம். அதாவது திமுக வந்து அவங்க 30 லட்சம் அது கோடங்கிய நம்ம ஆமாம் 30 லட்சம் கொடுக்குறோம், நீங்கள் அங்கே போகாதீங்க. விஜய் 20 லட்சம் கொடுத்தாரு, நாங்கள் கூடுதலாக ஒரு 10 லட்சம் கொடுக்குறோம், நீங்கள் அங்கே போகாதீங்க, இப்படி பேசுங்கன்னு சொல்லிட்டு திமுகவிலேருந்து யாரோ சொன்னதாக எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க அதை? இது 2 விதமாகவும் பார்க்கலாம். திமுக இதை செய்திருக்குமா அப்படின்னு கேட்டால், திமுக இவ்வளவு வருட அனுபவத்தில் வந்து செய்யக்கூடிய கட்சி, அரசியல் அனுபவத்தில் இந்த மாதிரி தில்லாலங்கடி வேலைகள் செய்வதில் அவர்கள் வந்து அது பேர் வந்து தில்லாலங்கடி முன்னேற்ற கழகம் அப்படி வச்சுங்க. சார் வழக்கு போட போகிறாங்க சார் அப்படிலாம் சொன்னால். தில்லாலங்கடினா ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லைங்க. தில்லாலங்கடி டப்பாங்குத்து அது ஒரு ஆட்டங்க. ஓகே, சட்டம் எனக்கும் தெரியும், நான் சட்டம் படித்தவன் தான். தில்லாலங்கடி என்பது ஒரு ஆட்டம். இப்போ நீங்கள் பரதநாட்டியம், மோகினி ஆட்டம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தில்லானம்பல் படத்தில் ஒரு படம் தில்லாலங்கடி டப்பாங்குத்து. அப்போ டப்பாங்குத்து என்ன, ஒரு ஆட்டம். ஆமாம், தில்லாலங்கடிங்கிறது ஒரு ஆட்டம். இந்த ஆட்டம் நான் சொல்வது தில்லாலங்கடி முன்னேற்ற கழகம்னா, இந்த தில்லாலங்கடி ஆட்டங்கள், அரசியல் ஆட்டங்கள் நன்றாக அனுபவசாலிகள் திமுக. இருக்கிறதுலேயே அனுபவசாலி யாருங்க தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சியிலேயே மூத்த கட்சி? காங்கிரஸை விட்டுருங்க, அது 67 வரைக்கும் ஆட்சியில் இருந்தாங்க, அது தேசிய கட்சி விடலும். தமிழ்நாடு காங்கிரஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒன்றும் பெரிய வரலாறு ஒன்றும் இல்லை. காமராஜருக்கு அப்புறம், அந்த காமராஜர் ஆட்சி முடிஞ்சதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் என்ன ஒன்றும் பெரிய ஒரு இல்லை.
பாஜக இப்போ தான் வளருது. அதிமுக திமுகவிலேருந்து வந்தது தான். ஆமாம். மதிமுக எடுத்துங்க, மற்ற எந்த கட்சி எடுத்துங்க, எல்லாமே திமுகவிலிருந்து ஏதோ ஒரு பீரியடில் வளர்ந்தது. ஆக இருப்பதிலேயே பெரிய கட்சி, அதாவது ஆதிக்கட்சின்னு சொல்லக்கூடிய ஒரு வந்து திமுக தான். அப்போ இவர்களுக்கு எல்லா விதமான அரசியல் ஆட்டங்களும் தெரியும். இப்படி மூவ் பண்ணால் அதை இப்படி பிளாக் பண்ணணும், இப்படி பிளாக் பண்ணால் அதை இப்படி மூவ் பண்ணணுன்றது தில்லாலங்கடி என்று சொல்கிறேன். நான் தில்லுமுள்ளு என்று சொல்லவில்லை. தில்லாலங்கடி வேற. நான் சொல்கிறது அது 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 நீங்கள் தில்லுமுள்ளா இல்லையா அதை மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டோம், நம்ம சொல்ல வேண்டாம். என்னன்னால் இவர்களும் சொல்ல இருக்கக்கூடும். ஆனால் அந்த குடும்பத்தில் விட்டுட்டு அவங்களுடைய உறவினர்களை கூப்பிட்டு அப்போ விஜய் வந்து ஆறுதல் சொல்கிறார் என்றால் சம்மந்தப்பட்டவர்களை விட்டுவிட்டு சுற்றி இருப்பவர்களை, அப்போவே இது நடிப்புன்றது. அப்போ இந்த பக்கமும் தவறு இருக்குன்னு நம்ம சொல்கிறோம்ல. நம்ம திமுகவை வந்து இவர்களும் செய்திருக்கலாம்னு சொல்கிறோம். அதே சமயம் விஜய் வந்து இவங்க வரலன்னு சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு அந்த ஒரு உணர்ச்சியில் ஏங்க எங்களை வந்து பார்க்கல, நாங்கள் வந்து நீங்கள் கூப்பிட்ட இடத்துல ஆறுதல் சொல்கிறத கேட்கறதுக்காக அவ்வளோ தூரம் வரணுமா? மெட்ராஸ் வரைக்கும். மகாபலிபுரம்ன்றது மெட்ராஸ் தானே, சென்னை தானே, அவ்வளோ தூரம் நாங்கள் வரணுமா? இங்கே வரக்கூடாது நீங்கள் அப்படின்னு ஒருத்தர் நினைக்கல. நியாயமான கேள்வி தானே. ஓகே, அந்த நியாயமான ஒரு எதிர்பார்ப்பு கேள்வி. அவங்க வரலான்னு சொல்லிட்டாங்க, சரி அவங்கள விட்டுட்டு பண்ணோம்னா நாளைக்கு அது வந்து சரியாக இருக்காது. அப்போ அவங்க சொந்தக்காரங்களை கூப்பிட்டா அவங்க சொந்த ஆறுதல் தானுங்க. பஸ்ஸில் ஏற்றி உட்கார வச்சு கூப்பிட்டு வந்து மகாபலிபுரம் சுற்றி காமிச்சு ஸ்டார் ஹோட்டலில் சாப்பாடு போட்டு கூப்பிட்டு ஆறுதல்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பிச்சா சந்தோஷமாக வாங்கிட்டு போகிறான். நேரடியாக பாதிக்கப்பட்ட குடும்பம் இல்லை, அவங்க சுற்று வட்டார குடும்பம், சித்தப்பா பெரியப்பா மாமா சொந்தக்காரங்கன்னு வைங்க. அப்போ அந்த குடும்பத்துக்கு வந்து அதாவது வேறு எந்த திமுகவோ வேறு எந்த கட்சியோ வந்து அவர்களை வந்து தூண்டி விடாமல் அவர்களாகவே சொல்லி இருந்தால் என்னை பொறுத்தவரை அது ஒரு இயல்பான உணர்வு. தமிழ்நாட்டில் இன்றைக்கே தன்மானம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள் என்று ஒரு முதல்ல பார்த்தப்போ அப்படி தான் சார் தெரிஞ்சுது. ஆனால் அது எக்ஸ்போஸ் ஆனதுக்கப்புறம் நமக்கே ஒரு சந்தேகம் வருது. அதுதான் சொல்கிறேன். இயல்பாக நடந்திருந்தால் தமிழ்நாட்டில் தன்மானம் உள்ளவர்கள் இன்னும் இருக்கிறார்கள் என்று நாம் நிறைவு பெறலாம். இயல்பாக நடந்திருந்தது. ஓகே. அந்த பக்கம் திமுக போன்றவர்கள் யாரோ தூண்டி அந்த மாதிரி செய்திருந்தால் இது அரசியல் விளையாட்டில் பாவம் அந்த குடும்பம் அகப்பட்டு விட்டது. ஓகே சார், இந்த பக்கம் திமுக, இந்த பக்கம் தாவேக, இந்த அரசியல் விளையாட்டில் இந்த குடும்பம் மட்டும் இல்லை 41 குடும்பங்களும் வந்து இதே மாதிரி தானே சார். கரூரில் இந்த பிரச்சனை நடந்ததுலேருந்தே திமுக மேலே ஒரு அலிகேஷன் வருது, தாவேக மேலே அலிகேஷன் வருது, இப்போ வரைக்கும் அது வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் சொன்னது போல் 40 குடும்பம் மட்டும் இல்லை, நாம் எல்லாருமே கன்ஃபியூஸாக இருக்கும், யார் பக்கம் நிற்கிறதுனே தெரியாமல் ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கும். திமுகக்குள்ளேயே கன்ஃபியூஷன் இருக்குது. செந்தில் பாலாஜி அவர்களை எதிர்த்து இந்த கரூர் விஷயத்தில் வந்ததும் அதை மட்டும் இல்லாமல் அதை ஒட்டி அவர் கிட்டத்தட்ட 39 தொகுதிகளுக்கு வந்து அவர் மேற்கு மண்டல தொகுதிகளுக்கு வந்து அவர் பொறுப்பாக வந்து இருக்கார். இதில் வந்து அவர் ரொம்ப போஸ்டர் ஒட்டி இருக்கார். அதில் 4 படம் செந்தில் பாலாஜி படம் ஒரே போஸ்டர்லையா? ஆமாம், நான் சொல்லலை. NKKB ராஜா அப்படின்னு ஆதியிலேருந்து திமுகலேயே இருக்கார். ஓகே. அதாவது அதிமுகலேருந்து திமுகவுக்கு வந்து அமைச்சர்கள் 9 பேர் 10 பேர்னு கணக்கு சொல்கிற அந்த மாதிரி இல்லாமல் துரைமுருகன் மாதிரி, துரைமுருகன்லாம் 60 வருஷமாக இங்கே இருக்கார். அந்த மாதிரி 9 வருஷமாக திமுகலேயே இருக்கக்கூடிய பலரில் அவரும் ஒருத்தர். ஒரு தலைவராக ஒரு பீரியடில் மந்திரியாக இருந்தார் நினைக்கிறேன், அமைச்சராக கூட இருந்தார். NKKB ராஜா மாவட்ட நிர்வாகிகள்லாம் இருந்திருக்கார். அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, எடுத்து அவருடைய போஸ்ட், அதாவது ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் போஸ்ட்டில் போட்டிருக்காரு, இது என்ன அராஜகம், திமுகவின் பாரம்பரியம் என்ன, ஸ்டாலின் அவர்களுடைய படம், உதயநிதி தளபதி அவர் சொல்லியிருக்கிற வார்த்தை, தளபதி அவர்களுடைய படம், கலைஞருடைய படம்லாம் வந்து இப்போ சின்னதாக போட்டிருக்கு. நடுவில் செந்தில் பாலாஜி படம் பெருசாக 4 ஒரே போஸ்டரில் 4 படம். அவங்களுடைய ஆட்களுக்கு அவங்க பேர்லாம் அவருடைய அது என்ன சொல்லுவாங்க, அவருடைய தொண்டர்கள் அந்த கிளை தலைவர்கள்லாம் செந்தில் பாலாஜிக்கு வேண்டிய அந்த தலைவர் வடிச்சே பேர் போட்டிருக்கு. அந்த பக்கம் போனால் போகுதுன்னு அண்ணாதுரையும் பெரியாரையும் ஸ்டாம்ப் சைஸில், இது உதயநிதி ஃபோட்டோவோட அண்ணாதுரை பெரியாருடைய ஃபோட்டோ வந்து சின்னது. ஓகே. இப்படி போடுவது நமது பாரம்பரியம் இல்லை, திமுகவின் பாரம்பரியம் இல்லை. இப்படி ஒருவர் வந்து ஒரு அதாவது ஒரு அபரிமிதமான ஒரு வளர்ச்சி இல்லை வந்து ஒரு தன்னுடைய அந்த இதை காமிக்கிறாரு, பிம்பத்தை காண்பிக்கிறார். இவர் என்ன கலைஞரை விட பெரியாரை விட அண்ணாவை விட வந்து இவர் என்ன அவ்வளோ பெரிய தலைவராயிட்டாரா அப்படிங்கிற அர்த்தத்தில், இவ்வளவுக்கு இவர் அதிமுகலேருந்து தானே வந்தார் இப்படிங்கிற அர்த்தத்தில் அவர் வந்து நீண்ட ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. அந்த அறிக்கை ஃபுல்லாக இதில் இருக்குது, சோஷியல் மீடியாவில் இருக்குது. NKKB ராஜா 2 வரி ட்விட்டரில் போடல, நீண்ட ஒரு 2 பேராகிராஃபுக்கு அறிக்கை கொடுத்துருக்காரு. அவருடைய வருத்தத்தை தெரிவிச்சிருக்காரு. இதை வந்து கட்சி தலைமையை வந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடாது. அப்போது
இந்த கரூர் விஷயத்தில் வந்து எல்லா இப்போ உங்களுக்கு எனக்கும் எப்படி குழப்பம் இருக்குது, மக்களுக்கு குழப்பம், கரூர் மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கோ, திமுகவுக்குள்ளேயுமே குழப்பம் இருக்குதுன்னு சொல்கிறதுக்காக அதை நான் சொல்ல வந்தேன். ஓகே. ஏன்னால் இந்த கரூரை வைத்துக்கொண்டு அதாவது ஏற்கனவே கொங்கு மண்டலத்தில் வந்து செந்தில் பாலாஜியுடைய அந்த ஆட்சி, கட்சி ரீதியான ஆட்சி, நிர்வாக ரீதியான ஆட்சி என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் அங்கே உள்ளுக்குள்ளேயே வந்து இப்படி கொந்தளிப்பும் இருந்திருக்கு. இந்த கொந்தளிப்பு வந்து எந்த அளவுக்கு எடுபடும், தலைமை குடும்பத்தோடு வந்து அவருக்கு இருக்கக்கூடிய நட்பும் நெருக்கமும் வந்து இப்போ கூட நான் வேற ஒரு இதில் கூட பேசியிருந்தேன். அவங்களுக்கு முதல்வருடைய வீட்டு உள்ளேயே வந்து செந்தில் பாலாஜிக்கு எதிரான முனகல்களும் சிணுங்கல்களும் புலம்பல்களும் கேட்கின்றன, வருத்தங்கள் ஆதங்கங்கள் கேட்கின்றன வீட்டுக்குள்ளேன்னா உங்களுக்கு புரியும். வீட்டில் ஓகே, மகனுக்கே வந்து ஒரு பீரியடில் போட்டியாக வந்துடுவாங்களோன்னு அவங்க வீட்டில் நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் செய்திகள் வருது. அதாவது அது ரைட்டு தப்புன்னு சொல்கிறத விட இயல்பாக வரக்கூடியது. கஷ்டப்பட்டு நாங்கள் இவ்வளோ நாளாக வந்து வாரிசு அரசியல்னு வச்சுக்கிட்டு வரிசையாக நாங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். திடீர்னு இருந்தால் வந்து கண்ட்ரோல் பண்ண வந்தான்னா நாளைக்கு இவன் சொல்கிறத நம்ம கேட்கணுமா, நம்ம சொல்கிறத இவன் கேட்கணுமா, இப்படி ஒரு அந்த எண்ணம் சரியா இல்லையான்றதை விட அது வருவது இயல்பு. சார் எப்படி சார் செந்தில் பாலாஜி வந்து திமுகவோட தலைமைக்கு போகிறதுக்கு அது மாதிரி ஒரு சந்தேகம்? செந்தில் பாலாஜி வர்சஸ் உதயநிதி அப்படின்னு எதிரெதிரில் அவங்க போட்டி போட போகிறாங்கன்ற அர்த்தம் இல்லை. கட்சி இவருடைய வளர்ச்சி வந்து உதயநிதியுடைய வளர்ச்சியை விட செந்தில் பாலாஜி வளர்ச்சி அதிகமாக இருந்து விட்டால் என்ன செய்வது என்ற கவலை அந்த குடும்பத்திற்கு வந்தால் நியாயமா இல்லையாங்கிறத நீங்கள் பார்க்குறது நான் பார்க்குறது வேற, அந்த குடும்பம் பார்க்குறது வேற. ஓகே, அவரவர்களுடைய கண்ணோட்டத்தில் வந்து எது சரி எது சரி இல்லைன்னு. நீங்கள் துரைமுருகன் கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது உதயநிதி துணை முதல்வரானது வந்து நியாயம் இல்லைன்னு சொல்லலாம். 60 வருஷமாக நான் இருக்கேன், என்னை விட்டுட்டு என்ன மாதிரி சீனியர்லாம் விட்டுட்டு உதயநிதி வந்தாங்க. ஸ்டாலின் அவருடைய கருணாநிதி அவருடைய குடும்பத்தில் வந்து நாங்கள் இந்த இயக்கத்தை வந்து இத்தனை வருஷமாக கட்டி காத்திருக்கோம், அப்போ நாங்கள் இருந்தால் தான் சரியாக இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லலாம். இதில் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை தவிர அவங்கவுங்க கண்ணோட்டத்தில் எது சரி எது சரி இல்லை என்பது ரெண்டாவது. மக்கள் நினச்சதெல்லாம் வந்து இப்போ வந்து மல்லிகார்ஜுன் கார்கே வந்து அங்கே வச்சுருக்காங்க தலைவராக, தேசிய தலைவராக. அவர் சொல்கிறத கேட்டு தான் எல்லாமே பண்ண போகிறாங்களா? இல்லையே. சோனியா காந்தி குடும்பம், ராகுல் காந்தி, அதான் அந்த குடும்பத்தில் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் கார்கே கேட்க போகிறாரு. கார்கே கேட்கலன்னா சீதாராம் கேசரி மாதிரி பாத்ரூமில் வச்சு பூட்டிட்டு போகிறாங்க அவரை, அவ்வளோதானே. வந்து எல்லா தமிழ்நாட்டில் மட்டும்தான் இல்லை, அரசியல் களத்தில் இது சகஜமான விஷயம். ஓகே, ஒரு குடும்பம் அங்கே லாலு பிரசாத் குடும்பம், சமாஜ்வாதியில் வந்து அங்கே ஒரு குடும்பம், இப்படி இந்த குடும்ப ஆட்சி தானே முக்கால்வாசி மாநிலங்களில் இருக்குது. ஓகே.